ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு கொப்பரை தேங்காய் வச்சு சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன பொருட்கள் வேணும் பார்க்கலாம். 12 காஞ்ச மிளகா, ஒரு முழு கொப்பரை தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முழு பூண்டு தோலெல்லாம் எடுக்காத அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கிறேன். இதை இப்படி நைஸாக அரைச்சிட்டு இது கூடிய இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடைசியாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை போட்டு பூண்டு கூட நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது மூணுமே மொத்தமாக ஒரே வாட்டி போட்டோம்னா நல்லா மெசியாது. அதனால் தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான கொப்பரை தேங்காய் தூள் பொடி ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.